வணக்கம் தமிழா. விவோ V40 V40 சீரிஸ் வந்து இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட இருக்குது விவோ V40. இதை நான் வந்து ஒன் டே யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். அன்பாக்சிங் மட்டும் ஒரு குயிக்கான ஒரு விமர்சனம்னு வச்சுக்கலாம். இந்த வி சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா விவோவோட ஒரு பாப்புலரான ஒரு சீரிஸ். இதில் வந்து அவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. அது என்னென்னா ஒரு நல்ல ஒரு டிசைன், பில்ட் குவாலிட்டி, டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். கேமரா வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பிடிக்கும்படியான ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கேமரா அவுட்புட் கிடைக்கும். பளிச்சுன்னு நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ப்ளீஸிங்கான கேமரா அவுட்புட் வந்து அதில் தருவாங்க. அப்புறம் பேட்ரி, நல்ல பேட்ரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதெல்லாம் தந்துக்கிட்டு எங்கே சொதப்புவாங்கன்னா அந்த ப்ராசஸ் இல்லை, ஒரு எல்லாமே தந்துக்கிட்டு ஒரு வீக்கான ப்ராசஸர் வந்து தந்துடுவாங்க. ஸோ இதான் வந்து வி சீரிஸோட ஒரு ஃபார்முலா சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த வரிசையில் இப்போ வந்து இந்த V40 கொண்டு வந்திருக்காங்க. சேம் ஃபார்முலா இதுலேயும் வந்து தந்திருக்காங்க. ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் ரொம்ப அருமையான ஒரு கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த Zeiss ஆப்டிக்ஸ் இன்டெகிரேஷன். ஸோ இதில் வந்து போர்ட்ரேட் மோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு போர்ட்ரேட் மோட்ஸ் தந்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. சூப்பர் மேக்ரோ ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது, வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது, செல்ஃபியும் சூப்பராக வருது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்கலாம், OS இருக்குது. ஸோ மொத்தத்தில் கேமரா வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விவோ V40 சீரிஸில் ஃபோட்டோஸ் வந்து நிறைய காண்பிக்கிறேன் பாருங்கள் தொடர்ச்சியாக. பட் எங்கே சொதப்பி இருக்காங்கன்னா, ஸோ V30யில் இருந்த சேம் ஸ்னாப்ட்ராகன் Gen 3 வந்து இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு வந்து வீக்கான ஒரு ப்ராசஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கும் வந்து சேம் ப்ராசஸர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த விவோ V சீரிஸை பற்றி பார்ப்போம். முக்கியமாக இதில் வந்து நான் வந்து ஃபோட்டோஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த விவோ V சீரிஸ் வருது. ஃபோன் பாக்ஸுக்கு வந்து ஓப்பன் பண்ணலாம். இதான் வந்து V40. எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டானியம் கிரேங்கிற இந்த கலர். இது வந்து மொத்தம் 3 கலரில் கொண்டு வராங்க. ஒரு பர்பிள் கலரும் இருக்குது, ஒரு ப்ளூ கலரும் இருக்குது. 7.58 mm திக்னஸ் இருக்குது, 190 grams வெயிட் இருக்குது. பின்பக்கம் வந்து கிளாஸ் பேக் தான். சைட்ஸ் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம், பட் பேக் வந்து கிளாஸு. சரி, இப்போது இதை வச்சுக்கிட்டு பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கருப்பு கலரில் ஒரு பேக் கேஸ் வந்திருக்காங்க. ஸோ மேட்சிங்கான ஒரு பேக் கேஸ், அது வந்து நல்லது. டைப் சி கேபிள் இருக்குது, 80 watts சார்ஜர் மற்றும் சிம் எஜெக்டர் பின் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வருது. அதாவது தண்ணிக்குள்ளே ஒரு அரை மணிக்கூர் வரைக்கும் ஒன்றும் செய்யாது. அதுக்குன்னு அடிக்கடி தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டுலாம் பார்க்காதீங்க. வாட்டர் மூலமாக எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா IP68 ரேட்டிங் இருந்தால் கூட வேரண்டி தர மாட்டாங்க. ஸோ கீப் தட் இன் மைண்ட். அப்புறம் உங்களுக்கு சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது, தெரியல பார்க்கலாம். பட் NFC இல்லை. இந்த ஃபோனில் NFC வந்து விட்டுட்டாங்க, சர்ப்ரைசிங்காக இருக்குது. இப்போ குறைந்த விலை ஃபோன்களில் கூட NFC இருக்குது. டேப் டு பே, டேப் டு கனெக்ட் அந்த ஆப்ஷன் தான். பட் இதில் வந்து NFC இல்லை. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் உங்களுக்கு இதில் கிடைக்குது. மேல் பக்கம் வந்து ஸ்பீக்கர் இருக்குது, கீழேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ டூவல் ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க. USB டைப் சி போர்ட், மைக், சிம் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ SD கார்டு போட முடியாது. 2 5G சிம் போடலாம். கேமரா மாடியூல் வந்து பர்சனலாக எனக்கு பிடித்தமான ஒரு டிசைன் கிடையாது. எனக்கு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதர் வந்து ரவுண்டாக இருந்தாலும் சரி, ஸ்கொயராக இருந்தாலும் பிடிக்கும். பட் இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு வடிவில் வந்து இந்த கேமரா மாடியூல் எனக்கு பர்சனலாக வந்து பிடித்தமான ஒரு டிசைனில். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ முக்கியமாக நம்ம பேச வேண்டியது இதோட கேமரா. ஸோ பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2 கேமரா தந்திருக்காங்க. ரெண்டுமே வந்து 50 MP கேமரா, மெயின் கேமரா மற்றும் ஒரு அல்ட்ராவைட் சென்சர் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து Zeiss ஆப்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆரோ லைட்டும் தந்திருக்காங்க, கான்ஸ்டண்ட்டாக லைட் எரியும். ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒரு 50 MP கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்கலாம். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸ்டேபிளான ஒரு வீடியோ இருக்குது. வீடியோ சாம்பிள் காண்பிக்கிறேன் பாருங்கள். ஸ்டெபிலைஸ்டு 4K வீடியோ 30 FPS எடுக்கலாம். அதோட சாம்பிள் தான் பார்க்குறீங்க. நல்ல ஸ்மூத்தான ஒரு வீடியோ ஃபுட்டேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நல்லா இருக்குது இந்த ஸ்டெபிலைஸ்டு 4K வீடியோ ஃபுட்டேஜஸ் கூட. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு லேக்கு, ஸோ இங்கே தான் வந்து சாம்பிள் எடுக்க வந்திருந்தேன். ஃப்ரண்ட் கேமராலேயே நீங்கள் வந்து 4Kல வீடியோ எடுக்கலாம். ஸ்டெடி ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து 1080 30 FPS எனேபிள் ஆகுது. அதோட வீடியோ சாம்பிள் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நல்லாவே வருது. வீடியோ ஃபுட்டேஜஸ் வந்து ஃப்ரண்ட்னாலும் சரி, பேக்னாலும் சரி, நல்ல ஒரு கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் வீடியோக்கும் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த போர்ட்ரேட் மோட் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த நீங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடில்
24mm, 35mm மற்றும் 50mm இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு லென்ஸ் மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை டிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 25mm லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட், 35mm ஸ்ட்ரீட் போர்ட்ரேட், 50mm நேச்சுரல் போர்ட்ரேட் மற்றும் ஒரு 50mm கிளாசிக் போர்ட்ரேட்னு ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க. போர்ட்ரேட் மோடில் ஃபோட்டோஸ்லாம் வந்து செம்மையாக கலக்குது. இப்போ நான் எடுத்த சில ஃபோட்டோஸ்லாம் வந்து காண்பிக்கிறேன். ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. நைட் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல, ஏன்னா வந்து நேற்று தான் வந்து எனக்கு இந்த ஃபோன் வந்தது. நைட் வந்து ரொம்ப மழையாக இருந்ததுனால வெளியே போய் நைட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல. பட் என்னோட இன்னொரு வீடியோவில் இதை பற்றி கேமராவை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டேன். அதில் வந்து நைட் ஃபோட்டோஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறேன். பொக்கே ஃப்ளேர் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே தந்திருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபில்டர்ஸ் இருக்குது, அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க. டெக்ஸ்டர்ட், கிறிஸ்ப், விண்டேஜ், கிரே, பிளாக், வெட்டிங், பீச் போர்ட்ரேட், இந்த மாதிரி சில ஸ்டைல் ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெகுலர் ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்குது, கலர் அவுட்புட்டில் வந்து நல்லா இருக்குது. வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸும் வந்து எடுக்கலாம். 1x 2x வந்து ஆப்டிக்கல் ஜூம் தந்திருக்காங்க. அப்புறம் செல்ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு செல்ஃபீஸும் கிடைக்குது. அதில் வந்து சினிமேட்டிக் செல்ஃபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுலேயும் வந்து சூப்பராக ஃபோட்டோஸ் எடுக்குது. பெர்ஃபார்மன்ஸ் அங்கே தான் வந்து சொதப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் வருது. என்ன தான் சொன்னாலும் இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிப்செட், பட் இந்த விலைக்கு நல்ல சிப்செட்னா இல்லை. ஸோ இந்த விலைக்கு அவங்க வந்து கண்டிப்பாக யூஸ்வலாக V சீரிஸ் வரக்கூடிய விலையில் இது வந்து கண்டிப்பாக பெட்டரான ஒரு சிப்செட் தந்திருக்கலாம். பட் சொன்னல அவங்களோட ஃபார்மில் அதுபடி இதில் வந்து இந்த 7 Gen 3 வந்து தந்திருக்காங்க. ஒரு வீக்கான ப்ராசஸர் இந்த விலைக்கு. நார்மலான டாஸ்க்குலாம் ஓகேவாக தான் இருக்கும், பட் ஹெவி கேம்ஸு இந்த விலைக்கு வாங்குகிறோம், பெட்டரான ஹெவி சூப்பரான கிராஃபிக்ஸில் கேம்ஸ் விளாட்லாம்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. ஸோ 6.78 inch டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷனோடி வருது. AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1500 nits பிரைட்னஸ் ஓடி வருது. அவுட்டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ரொம்ப அருமையாக தெளிவாக க்ளீனாக இருக்குது. நல்ல பிரைட்னஸ் லெவல் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே, ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி தராங்க. 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. PD சப்போர்ட் இருக்குது, ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து Vivo V40. என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் கேமரா வந்து ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேமராலையும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்காங்க. நிறைய போர்ட்ரேட் மோட்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய பொக்கே ஃப்ளேர் ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க. நிறைய ஸ்டைல்ஸ் வந்து இருக்குது. ஸோ நிறைய பூந்து விளையாடுறதுக்கு ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நல்ல ஒரு ஃபோனாக இருக்குது. ஸோ இந்த Vivo V40 பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இதை பற்றி ஒரு கேமரா விமர்சனம் டீட்டெயிலாகவும் நான் போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பண்ணிக்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது ரேஷ்மாஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.